ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1912வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 7ஆம் திருமொழி. கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணாவதார லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்கள். அதிலே இன்றைக்கு 9வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எல்லோரும் கூடி கண்ணன் பேய்முலை உண்டதனை நினைத்து அஞ்சுவேன் என்கிறாய். ஆய்ச்சியர்கள் யசோதை பிராட்டியிடம் சென்று கண்ணன் இதை செய்கிறான் அதை செய்கிறான் என்று அவளிடம் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருந்தார்கள், முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அப்போது சொல்லும்போது யசோதை பிராட்டி என்ன சொன்னாள் என்றால், கண்ணனை கண்டு எனக்கு கொஞ்சம் பயம், நான் அவனிடம் வேண்டுவேனே தவிர உரத்து அவனிடம் ஏதும் சொல்ல மாட்டேன். அதுவும் அவன் பேய் முலை உண்டதனை பிறகு உண்டதன் பின்னை நான் அவனை நினைத்து அஞ்சுவேன் என்று சொன்னாள். இப்போது அந்த ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி கண்ணன் பேய்முலை உண்டதனை நினைத்து அஞ்சுவேன் என்கிறாய், அவன் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற பேற்றினாலே அவள் அந்த பூதனை அழிந்தாள், அதனை கண்டு நீ அஞ்ச வேண்டுமோ என்று கூற, என்ன அது மட்டுமேயோ, சகடு உதைத்தபடியே கேளுங்கள் என்று இந்த பாடலில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். சகடத்தை சாடிய இவனை நான் கடிந்து பேச மாட்டேன் என்கிறாள் யசோதை பிராட்டி. இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7 அலர் கண்ணியினானை வளர்த்தி, ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7 அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். யசோதை சொல்கிறாள். யசோதை பிராட்டியுடைய பேச்சாலே வருகிறது, அவள் பாவனையிலே. ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7 அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். சேடன் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உரப்புவது அஞ்சுவனே. சேடன் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உரப்புவது அஞ்சுவனே என்கிறார் ஆழ்வார். ஈடும் வலியும் உடைய, ஈடு என்றால் தேகபலம், வலி என்றால் எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை. வலி, ஈடு வலி இரண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே பொருள்தான். வலி என்பது எதிரிகளை அடைக்கும் வல்லமை. சேடன் இளையவன், இளையோன். 7 அலர் கண்ணி, இதழ் விரிகின்ற பூக்களால் கட்டப்பட்டிருக்கிற மாலை. 7 அலர் கண்ணியினானை, அந்த கண்ணனுக்கு அந்த இதழ் விரிகின்ற அன்றலர்ந்த அப்போதலர்ந்த மாலையை, மலர்களாலான மாலையை சூட்டி அவனை கண் வளர்த்தி விட்டு யமுனைக்கு நீராட போனாள் யசோதை. சரி, பதவுரையில் அந்த பொருளை விரித்து பார்க்கலாம். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில், உடல் வலியும் மனத்திற்பமும் உடைய இந்த நல்ல குணம் நிரம்பியவன், இந்த நம்பி நற்குணம் நிரம்பியவன் பிறந்த 7ஆம் மாதத்தில் 7 அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். இந்த கண்ணனை குளிப்பாட்டி நல்ல மனமுள்ள மாலையை சூட்டி கண் வளர்த்தி யமுனை நதிக்கு நீராடப் போனேன். சேடன் திருமார்வன் கிடந்து மிகவும் இளையவனாய் பிராட்டியையும் சீவத்சம் என்ற மருவையும் மார்பில் உடைய இந்த கண்ணன் படுத்திருந்து, கண்ணன் மார்பிலே ஸ்ரீவத்சம் என்ற மரு இருக்கிறது, மருவை வைத்திருக்கிறான். மார்பிலே திருமகளையும் கொண்டிருக்கிறான் இல்லையா? அது அப்படிப்பட்ட இவன், இந்த கண்ணன் படுத்திருந்து திருவடியால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உரப்புவது அஞ்சுவனே. மலை போல ஓடுகின்ற வண்டியை தன் காலால், தன் திருவடியால் உதைத்து தூளாக்கிய பிறகு இவனை குவிப்பதற்கு நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறாள் யசோதை பிராட்டி.
தேகபலமும் மனவலிமையும் உடைய இப்பிள்ளை பிறந்த 7வது மாதத்திலே மாலை அணிந்த இப்பிள்ளையை கண்வளரச் செய்துவிட்டு யமுனையிலே நீராடி வரச் சென்றேன். மிக்க இளம்பிள்ளையாய் பிராட்டியையும் ஸ்ரீவத்சத்தையும் தன் திருமார்பிலே உடையவனாய் இவன் தான் படுத்து கொண்டிருந்த போது மலை போல ஊர்ந்து தன்னை அழிக்க வந்த வண்டியை முறித்து தூள் தூளாக்கின பிறகு இவனை கோபித்து கொண்டு பேச அஞ்சுகின்றேன். என் செய்கேன் என் செய்வேனோ என்கிறாள் அசோதை பிராட்டி. முன்பாட்டில் பேய்ச்சி முலையுண்ட பின்னை அதற்கு பின்னால் இந்த பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே என்று சொன்ன அசோதையை நோக்கி, நங்காய் நீ இப்படி சொல்லலாமா? பிள்ளை உயிருடன் இருக்க வேண்டிய அதிர்ஷ்டம் கனத்திருந்தபடியாலே பூதனையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பூதனை மாண்டாள், அதற்காக நீ அஞ்ச வேண்டுமா? தகுதியற்ற வார்த்தையை சொல்கிறாயே என்று அந்த ஆய்ச்சியர்கள் அசோதையை பார்த்து சொன்னார்கள். அதை கேட்ட அசோதை நங்கைகள், பேய்ச்சி பால் உண்டது ஒன்றுதானா? சகடு உதைத்தபடியை வண்டியிலே அசுரன் வந்த அந்த வண்டி சகடு உதைத்தபடியை கேளுங்கள் என்று சகடாசுரனை அழித்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறாள் யசோதை. கண்ணபிரானை நந்தகோபர் திருமாளிகையிலே ஒரு வண்டியின் கீழ்ப்புறத்திலே கண் வளர்த்தி விட்டு யசோதை யமுனைக்கு நீராடப் போயிருந்தாள். அந்த நீராடப் போயிருந்த நேரத்திலே கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் ஒருவன் அந்த சகடத்திலே வந்து ஆவேசித்து தூங்கிக் கொண்டிருந்த கண்ணபிரான் மேல் விழுந்து, அப்போது அவனுக்கு 7 மாதங்கள் தான், கண்ணபிரானுக்கு அவன் பிறந்து 7 மாதங்கள் தான் ஆயிற்று. அந்த சகடத்திலே வந்து ஆவேசித்த அசுரன் கண்ணபிரான் மேல் விழுந்து அவனை கொல்ல முயன்றதை அறிந்து கொண்ட அந்த தெய்வ குழந்தை பாலுக்கு அழுகின்ற பாவனையில், 7 மாதம் தான் ஆகிறது, அதனாலே பாலுக்கு அழுகின்ற பாவனையில் தன் சிறிய திருவடிகளை மேலே தூக்கி உதைத்து அச்சகடத்தை அசுரன் உட்பட சின்னாபின்னம் ஆக்கின வரலாறு இந்த பாட்டிலே சொல்லப்படுகின்றது. ஈடும் வலியும் உடைய, ஈடு என்றாலும் வலி என்றாலும் பொருள் ஒன்றே. ஈடு என்பது தேக பலத்தை சொல்கிறது, வலி என்று எதிரிகளை அனாயாசமாக அடக்கும் வல்லமையை சொல்கிறது. வடமொழியில் சௌரியம், வீரியம், பராக்கிரமம் என்று சொல்வது போல சிறு வித்தியாசங்கள் இந்த குணங்களுக்கு உண்டு. 7 திங்களில் 7வது திங்களில் என்றபடி, திங்கள் என்றால் சந்திரன் என்று பொருள் உண்டு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அமாவாசை 1 மாதம் என்று கொண்டு, அமாவாசை எப்படி வருகிறது? சந்திரனுடைய சம்பந்தத்தால் வருகிறது. அதனாலே சந்திர சம்பந்தத்தால் காலத்தை வரையறுக்கும் சாத்திரமான ரீதி பற்றி திங்கள் என்று மாதத்திற்கு பெயர் வழங்கலாயிற்று. இது இலக்கணம். இங்கு 7 திங்களில் என்றது மிகச்சிறிய வயதில், கண்ணன் பிறந்து 7வது மாசத்திலேயே என்று சொல்வதைத்தான் குறிக்கிறது. ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி குழந்தையை அந்த மாலையினால் அலங்கரித்து உறங்க பண்ணினாள் என்று பொருள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7 அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். உடல் வலிமையும் பகைவரை வெல்லும் திறனும் உடைய இந்த கண்ணனை 7ஆம் மாதத்தில் குளிப்பாட்டி அழகான மாலையை சூட்டி அவனை கண்வளர்த்தி யமுனை நதியில் நீராடுவதற்காக போனேன். சேடன் சிறு குழந்தை பிராயத்தன் திரு மறு மார்பன் இவன் செய்யும் செயல்கள் யாவும் எம்பெருமானுடைய செயல்களை ஒப்பன. ஏனென்றால் எம்பெருமானுக்குத்தான் மார்பிலே திரு மறு ஸ்ரீவத்சம் என்ற மறு அமைந்திருக்கிறது. கிடந்து திருவடியால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே. கிடந்து திருவடிகளாலே மலை போல ஊறுகின்ற சகடத்தை உதைத்து தூள் தூளாக்கிய பின்பு இவனை கோவிப்பதற்கு நான் அஞ்சுகின்றேன் என்று அசோதை பிராட்டி வாயிலாக சொல்கிறார் அந்த கூடியிருந்த ஆய்ச்சியரிடம். நீங்கள் உங்கள் கதையை சொல்லுகிறீர்கள்,
நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறீர்கள், என் கஷ்டத்தை எங்கே சொல்வது, நான் உங்களிடம் சொல்கிறேன் என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். மீண்டும் இந்த பாசுரத்தை ஒரு முறை அன்வைக்கலாம். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் ஏடு அலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். சேடன் திருமறு மார்பன் கிடந்து திருவடியால் மலை போல ஓடும் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய விண்ணை உறப்புவது அஞ்சுவனே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரம காருணிகர், ராமாயணப் பெருக்கர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.